ராமாயணத்தில் தனக்கு பிடித்த கதாபாத்திரம் இலக்குவன் மனைவி ஊர்மிளாதான் என்று கவிஞர் வைரமுத்து கூறியுள்ளார். 2,00,000 ரூபாய் இலக்கிய பரிசு வென்ற எழுத்தாளர் ஆத்மார்த்தி எழுதிய தேவதாஸ் நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது. இதில் உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன், முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம், பட்டிமன்ற பேச்சாளர் பர்வீனா சுல்தானா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய வைரமுத்து, எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் கடிந்து கொண்டிருக்கிற கலிகாலம் இது என்றார். கவிதையை தொடாமல் கதை எழுதினால் ஜீவிக்க முடியாது எனவும், சாதாரண உரைநடையில் எழுதினால் சமூகம் தூக்கி எறிந்துவிடும் எனவும் வைரமுத்து கூறினார். அடித்தட்டு மக்கள் தான் நித்தம் நித்தம் புதிதாக வாழ்கிறார்கள், நித்தம் நித்தம் புதிய சம்பவங்கள் செய்கிறார்கள். நித்தம் நித்தம் வாழ்வின் வலியை அனுபவிக்கிறவர்களின் வாழ்க்கையில் தான் ஒரு துடிப்பு இருக்கிறது. ராமன் காடேக வேண்டும் என்பது விதி. அதில் அவன் சென்று விட்டான். லக்குவனுக்கு என்ன ஆனது? அவன் ஏன் காடேக வேண்டும்? அவன் காடேகினாலும் அவன் மனைவி ஏன் அயோத்தியில் விட்டு செல்ல வேண்டும்? அவள் பாவம். அது அல்ல முக்கியம். இதற்கு மேல் நான் சொல்ல போவதுதான் ஊர்முளையின் மீது நீங்கள் உச்சு கொட்டுவதற்குரிய காரணமாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.